பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையாக அரஃபாத் வெளியில் கடைசியாக பேசிய இந்த உரை மிகவும் சிறப்பானது, பிரசித்தி பெற்றது, எல்லோரும் அவசியம் கேட்க வேண்டியது. உங்களில் பல பேர் இதை கேட்டிருப்பீர்கள். கேட்காதவர்களுக்காக இந்த இறுதி பேருரை உங்களிடையே பகிர்கின்றேன். நீங்கள் மற்றவர்களும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை பகிர்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாத் பெருவெளியில் திரண்டிருந்த மக்கள் வெள்ளத்திடையே அன்னலார் பேசத் தொடங்கினார்கள். மக்களே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அடுத்த வருடம் இதே நாளில் இதே இடத்தில் நான் உங்கள் மறுபடியும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது. இந்த புனித மாதத்தையும் இந்த புனித நாளையும் இந்த புனித நகரத்தையும் நீங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறீர்களோ அவ்வாறே உங்களில் ஒவ்வொருவருடைய உயிர், பொருள், மானம், மரியாதை போன்றவர்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று அறிவுரை கூறினார்கள். மேலும் எனக்கு பிறகு நேர்வழி தவறி தீய வழிகளில் திரும்பி விடாதீர்கள். ஒருவரை ஒருவர் ஏய்த்து விடாதீர்கள். மக்களே, உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமையுள்ளது போல் உங்கள் மீதும் உங்கள் மனைவியருக்கு உரிமைகள் உண்டு. இறைவனுக்கு பயந்து அவர்களை எப்பொழுதும் அன்பாய் நடத்துங்கள். அறியாமை காலத்தில் நடந்த கொலைகளுக்கு பழிவாங்கும் பழக்கம் இன்றோடு ஒழிக்கப்பட்டு விட்டது. வட்டி வாங்குதல் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எவரிடமேனும் ஏதாவது அடைக்கலமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதை அதன் சொந்தக்காரர்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள். குற்றம் செய்தவனே அக்குற்றத்திற்கு பொறுப்பாளி. தந்தையின் குற்றத்துக்கு மகனும், மகனுடைய குற்றத்துக்கு தந்தையும் பொறுப்பாக மாட்டார்கள். நீங்கள் தவறு இழைக்காதீர்கள். பிறரும் உங்களுக்கு அநீதி செய்ய மாட்டார்கள். உங்கள் அடிமைகளை நன்றாக நடத்துங்கள். நீங்கள் உண்ணும் உணவை அவர்களுக்கும் கொடுங்கள். நீங்கள் அணியும் ஆடைகளைப் போன்று அவர்களுக்கும் அணிவியுங்கள். அவர்கள் குற்றம் செய்தால் மன்னித்து விடுங்கள். மன்னிக்க முடியாத குற்றமாக இருந்தால் அவர்களை உங்களிடமிருந்து விலக்கி விடுங்கள். ஏனென்றால் அவர்களும் ஆண்டவனுடைய அடியார்களே என்று கூறினார்கள். ஜாதி திமிர், நிறத்திமிர் அனைத்தையும் இதோ எனது காலின் கீழே போட்டு மிதிக்கின்றேன். ஓர் அரேபியன் அல்லாதவனை விட சிறந்தவன் அல்ல. அவ்வாறே அரேபியன் அல்லாதவன் உயர்ந்தவன் அல்ல. அனைவரும் ஆதமுடைய மக்களே. அந்த ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவரே. மக்களே, என் சொற்களை கவனமாக கேளுங்கள். எல்லா முஸ்லிம்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். உங்களில் எவரும் மற்றவர் உள்ளன்புடன் தராத எந்த பொருளையும் வாங்கி பயன்படுத்தாதீர்கள். என்னுடைய மக்களே, எனக்கு பின் எந்த நபியும் வருவதற்கு இல்லை. நீங்கள் இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும். அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை. ஆட்சி அனைத்தும் அவனுக்கே உரியது. அனைத்து புகழும் அவனுக்கே உரியதாகும். அவன் உயிர் அளிப்பவனும் மரணிக்க செய்பவனும் அவனாகவே இருக்கின்றான். அவன் எல்லா ஆற்றலும் பொருந்தியவன். அவன் விதித்துள்ள ஐங்கால தொழுகையையும் ரமலான் மாத நோன்பையும் ஏழை வரியான ஜக்காத்தையும் ஒழுங்காக நிறைவேற்றுவார்கள். அத்தோடு இறை இல்லமான காபாவுக்கு வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இவற்றை செய்தால் சொர்க்கம் உங்களதாகிவிடும். நான் உங்களிடம் 2 பெரும் செல்வங்களை விட்டுச் செல்கிறேன். முதலாவது இறைவனது வேதமாகிய திருக்குரான். இரண்டாவது அந்த இறைவனது தூதரான எனது வாழ்க்கை. இவற்றை நீங்கள் உறுதியாகவும் உண்மையாகவும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வழி தவறிவிட மாட்டீர்கள். என்னுடைய இத்தூதை இங்கு வராதவர்களுக்கும் எடுத்துச் சென்று அறிவியுங்கள். இவ்வாறு திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருவெளியில் கூடியிருந்த மக்களிடையே அறிவுரை வழங்கினார்கள். உலக புகழ்பெற்ற சொற்பொழிவுகளிலே அன்னராதி சொழிப்பு சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது. எனவே இத்தகைய அரஃபாத் பேருரை நாம் கேட்பதோடு அல்லாமல் இதை கேள்விப்படும் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு எடுத்து கூற வேண்டும் என்பதாக கூறி சென்றிருக்கிறார். எனவே இதை நீங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம், உற்றார் உறவினரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.